காப்பர் டீ அதை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியல. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை விட முக்கியமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காப்பர் டீ பேஷண்டோட கன்சர்ன் இல்லாமலே வந்து இன்சர்ட் பண்றாங்க. அது ஏன் தெரியுமா? நிறைய மெத்தட்ஸ் இருக்கும்போது ஏன் காப்பர் டீயை ப்ரிஃபர் பண்றாங்க டாக்டர்ஸ்? அது ஏன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சில கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். காப்பர் டீ ஏன் போடுறோம், அது ஏன் முக்கியம், காப்பர் டீ போடல, காப்பர் டீக்கு பதிலா வேற ஏதாவது மெத்தட் இருக்கா, எனக்கு ஏன் காப்பர் டீ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் ஏன் நம்மளை கேட்காமலே காப்பர் டீயை வந்து போட்டுறாங்க. இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் நம்மளை கேட்பாங்க, நம்மளோட கன்சர்ன் இருந்தா மட்டும்தான் காப்பர் டீயை நமக்குள்ள வந்து செலுத்துவாங்க. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் எத்தனை பேர் ஜிஹெச்ல டெலிவரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பா உங்களோட கன்சர்ன் இல்லாமலே உங்களுக்கு காப்பாற்றி வச்சிருப்பாங்க. அது ஏன் வைக்கிறாங்க, எதனால வைக்கிறாங்க, இது கவர்மெண்டோட ரூல்ஸ்க்கு கீழே வருதா, இது வைக்கிறது சரிதானா, உங்களை கேட்டுட்டு தான் இதை வைக்கணுமா இல்லை கேட்காமலே வைக்கலாமா, இது எல்லாத்துக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இதை பத்தின முழு விளக்கம் தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து டெலிவரி ஆனா காப்பாற்றி இன்சர்ட் பண்ணோடனே வீட்டுக்கு வந்தோடனே நிறைய லேடிஸ் வந்து அதை எடுத்து போட்டுருவாங்க. இல்லை அது வந்து கொஞ்சம் நீங்க ஷேக் பண்ணீங்கன்னா அது தானாவே விழுந்துரும். அதனால அந்த பேஷண்ட் எனக்கு வேணாம்னு சில பேர் சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்க ரெக்கார்ட்ல நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு வர அந்த 18,000ல இந்த மாதிரி சம் அமௌண்ட் வந்து அவங்க வந்து வித்ஹெல்ப் பண்ணி வச்சுப்பாங்க. காப்பர்ட்டியை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? இதுல இருக்க மித்ஸ் என்ன? இதை ஏன் நிறைய பேர் போடுறதுக்கு பயப்படுறாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ஏன் காப்பர் டீ நம்மளை கேட்காமலே நமக்குள்ள வந்து இன்சர்ட் பண்றாங்க? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். காப்பர் டீ போடுறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், இதால என்னென்ன நன்மை வரும், எல்லாமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். காப்பர் டீ அதை பத்தி முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கருத்தடை சாதனங்கள், காப்பர் டீ அதுவும் ஒரு கருத்தடை சாதனம் தான். அப்படின்னா என்ன, இது என்னென்ன கருத்தடை சாதனங்கள் இருக்கு, எத்தனை விதமான கருத்தடை சாதனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் ஒரு 4 டைப்ஸ்ல வந்து இருக்கு. அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காப்பர் டீ, அது எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சது. ரெண்டாவது இந்த ஹார்மோனல் ஐயோடின்னு சொல்லுவாங்க. அந்த காப்பர் டீ அப்படின்றது அதோட நேம் தான். ஆக்சுவலி அதோட பேர் வந்து இன்ட்ரா யூட்டரின் டிவைஸ், ஐயோடின்னு சொல்லுவாங்க. நம்மளோட யூட்ரஸ்குள்ள அதை இன்சர்ட் பண்றதுனால. இதுல ஒண்ணு காப்பர் டீ, இன்னொன்னு வந்து இந்த ஹார்மோனல் ஐயோடின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து இந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறது. லாஸ்ட் ஒன் வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ். அதாவது கான்ட்ராசெப்டிவ்ஸ் தான் கருத்தடை மருந்து அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் வந்து அது ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல நமக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது இந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ். இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எவ்ரி 4 மந்த்ஸோ இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா எடுத்துக்கிட்டே ஆகணும். மறக்காம நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து பேபி வேண்டாம், சில பேர் வந்து கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாளைக்கு நாங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு ஒரு சில கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க. எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறவங்க முதற்கொண்டு, ஒரு குழந்தை பிறந்துச்சு இல்ல 2 குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்றவங்க முதற்கொண்டு இந்த கருத்தடை சாதனங்களை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து எவ்ரி 3 to 4 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் டேப்லெட், டேப்லெட் வந்து சில பேர் வந்து கரெக்டாக டைமுக்கு ஞாபகம் வச்சு எடுத்துக்க மாட்டாங்க. பட் நார்மலாக ஒரு பிபி பேஷண்ட்டு, ஒரு சுகர் பேஷண்ட்டே இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் மறந்துடுவாங்க, ஒரு வேளை மறந்துடுவாங்க, கண்டினியூஸாக போடுறவங்களும் இருக்காங்க. சப்போஸ் இதை அவங்க மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி ஏதாவது விபரீதம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ எல்லாருமே வந்து இந்த காப்பர் டீயை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்துக்கு காப்பர் டீயை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்மளை கேட்காமலே போட்டுறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நம்மளோட கன்சர்னோட நம்மளை கேட்டு தான் இன்சர்ட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இந்த யங் கப்புள்ஸ்லாம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூட இதை யூஸ் பண்ணுறாங்க, வச்சுக்கிறாங்க. இப்போ போலமா ஏன் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் வந்து சூஸ் பண்ண மாட்றாங்கன்னா, சில பேர் மறந்துருவாங்க. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு காப்பர் டீ சூஸ் பண்ணிக்கிறாங்க. காப்பர் டீ பெஸ்ட்டா, இந்த ஹார்மோனல் அயோடின் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்மோனல் அயோடி வந்து வேலை என்னன்னா, இதுவும் ஒரு டீ ஷேப்ல இருக்கிறது தான். ஏன் டீ ஷேப்ல இது இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளோட வந்து யூட்ரஸ் பார்த்துருப்பீங்களா? டீ ஷேப்ல இருக்கும்.
ஸோ அதனால வந்து இது காப்பர் டீ அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் காப்பர் டீ சொல்றாங்க? இதை ஏன் ஹார்மோனல் அயோடின்னு சொல்றாங்க? இதுல ஒரு ஹார்மோன் இருக்கும் ப்ரொஜெஸ்டர்ன்னு சொல்லிட்டு. அந்த ஹார்மோன் வந்து நம்ம வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது அது வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆயிட்டு அந்த ஸ்பெர்ம் வந்து உங்களோட எக்க வந்து ரீச் பண்ணாம அங்கேயே பிளாக் பண்ணிடும். அத டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இந்த ஹார்மோனல் ஐயோடில நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. இந்த ஹார்மோனல் ஐயோடி மேக்ஸிமம் நீங்க வந்து இன்சர்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸே வராது. அப்பப்போ ஸ்பாட்டிங் அந்த மாரி தான் லைட் ப்ளீடிங் அந்த மாதிரி தான் வரும். இதில நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இது ரொம்ப காஸ்ட் கூட. ஸோ அதனால மேக்ஸிமம் இத யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்ல இது ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் யாரும் சூஸ் பண்றது கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து காப்பர் டீய தான் சூஸ் பண்றோம். இந்த காப்பர் டீ. இப்ப ஏன் காப்பர் டீ? இதுக்கு ஏன் காப்பர் டீன்னு பேர் வந்துச்சுன்னா, இது ஒரு பிளாஸ்டிக் டீ ஷேப்ல இருக்க ஒரு டிவைஸ் தான். இத சுத்தி இந்த காப்பர் காயில் மாரி சுத்தி இருக்கும். இந்த காப்பர் காயிலோட வேலை என்னன்னா, இந்த ஸ்பெர்ம டெஸ்ட்ராய் பண்றது தான். காப்பருக்கு ஸ்பெர்ம வந்து சுத்தமா பிடிக்காதாம். ஸோ நம்ம பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, ஒன்ஸ் நம்ம ஸ்பெர்ம் வந்து உள்ள என்டர் ஆகும்போது நமக்குள்ள, இந்த காப்பர் டீ வச்சிருக்கவங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த காப்பர் வந்து உள்ள வர ஸ்பெர்ம வந்து நம்மளோட எக்க வந்து ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அழிச்சிரும். ஸோ அது மூலியமா நீங்க வந்து கர்ப்பமாகுறது தடுக்கப்படுது. நீங்க பிரெக்னன்ட் ஆகுறது அங்கேயே ஸ்டாப் ஆகுது. ஸோ இதுதான் இந்த காப்பர் டீயோட வேலை. இந்த காப்பர் டீ வந்து எப்போ வைப்பாங்க? எப்போ இன்சர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பொறந்து அதாவது டெலிவரி ஆகி 3 to 4 மந்த்ஸ் அப்பதான் வந்து இத வைக்கணுமா. ஆனா, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெலிவரி ஆகிட்டு நார்மல் டெலிவரியோ, இல்ல வந்து சி செக்ஷனோ டெலிவரி ஆன உடனே குழந்தை வெளிய வந்த உடனே, நம்ம பேஷண்ட்டோட கன்சர்ன் இல்லாமலே இந்த காப்பர்ட்டிய நமக்குள்ள இன்சர்ட் பண்ணிடுவாங்க. எத்தன பேருக்கு அந்த மாரி பண்ணியிருக்காங்க? ஜிஹெச்ல எத்தன பேருக்கு டெலிவரி ஆகும்போது இந்த மாரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல யாருக்கெல்லாம் காப்பர்ட்டி போடுவாங்கன்னா, சில பேர் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே எங்களுக்கு வந்து நாங்க வந்து குழந்தைய கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு இருக்கோம். ஒரு 1 இயர் நாங்க வந்து லைஃப்ப கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு மொதற்கொண்டு, அதாவது நியூ கப்பிள்ஸ் மொதற்கொண்டு ஒரு குழந்தை பொறந்தவங்க, இல்ல 2 குழந்தை பொறந்தவங்க எல்லாருமே இந்த காப்பர்ட்டிய யூஸ் பண்றாங்க. காப்பர்ட்டிய எப்படி இன்சர்ட் பண்ணுவாங்கன்னா, அது ஒரு பிளாஸ்டிக் டிவைஸ் சொல்லியிருக்கேன். டீ ஷேப்ல இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு கீழ வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அதாவது நூல் மாரி இருக்கும். அந்த நூல் வந்து 2 சென்டிமீட்டருக்கு வெளியில தெரியிற மாரி தான் நமக்குள்ள இன்சர்ட் பண்ணுவாங்க. அது ஏன்னா, அப்பதான் வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கும்போது, டாக்டர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங்க பிடிச்சு இழுத்தோனவே அது வந்துரும். சில பேருக்கு அந்த ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப வெளியில தெரியுதுன்றதுனால, நர்ஸும் டாக்டரும் வந்து அத கொஞ்சம் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் லைட்டா தெரியிற மாரி கட் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப பெருசாவே தெரியும். அது வந்து மேபி அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா கீழ இருக்க மாரி இருக்கும். ஸோ, அதனால உங்களுக்கு அது பெருசா இருக்க மாரி இருக்கும். நீங்க இந்த காப்பர் டீய வச்சுக்கிட்டதுனால, உங்களுக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு? உங்களுக்கு என்னென்னலாம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? அப்டின்ட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் நீங்க காப்பர் டீ இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா தான் இருக்கும். உங்களுக்கு உட்காரும்போது, யூரின் போம்போது உங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். 2வது நீங்க அப்பப்போ 1 மந்த்க்கு ஒரு வாட்டியோ, இல்ல நீங்க யூரினேட் பண்ணும்போதெல்லாம், நீங்க அந்த இடத்துல கைய வச்சு டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அது இருக்கா? இருக்கா? இல்ல உள்ள போயிடுச்சா? இந்த ஒரு விதமான பயம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எத்தன பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க எனக்கு சொல்லுங்க. மேபி உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு அப்டின்னா, நீங்க உங்க டாக்டர் கிட்ட சீக்கிரமா போய் சொல்லிட்டு, நீங்க அத ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஏன் வந்து காப்பர் டீ உங்கள கேட்காம இன்செர்ட் பண்றாங்க? அதுக்கான கேள்விய நம்ம வந்து பார்ப்போம். டெலிவரி ஆன உடனே உங்ககிட்ட கேட்க கூட மாட்டாங்க. ஜிஹெச்லலாம். உள்ள இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அது ஏன்னா, அ நம்ம வந்து ஆக்சுவலி காப்பர் டீ எப்ப போடணும்னா, டெலிவரி ஆயிட்டு 3 மந்த்ஸ்ல போடணும். 3 மந்த்ஸ் கழிச்சு வந்து நம்ம காப்பர் டீ போட்டுக்கணும். ஏன்னா, சில பேர் வந்து குழந்தை பொறந்து ஒரு 3, 4, 5 மாசத்துலயே 2வது பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வராங்க. வந்து அந்த சில பேர் அப்ப வந்து அந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க இருக்காங்க. இல்ல சில பேர் பெத்துக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களோட ஹெல்த் என்ன ஆகுறது? இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் உங்ககிட்ட கேட்காமலே அவங்க வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க. இது கவர்மெண்ட்டோட ரூலுக்கு அகைன்ஸ்டான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அகைன்ஸ்ட் தான். கவர்மெண்ட்ல வந்து பேஷண்டோட கன்சர்னோட கேட்டுட்டு தான் காப்பர் டீ இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கு. ஆனா, இத எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. உங்கள கேட்காம தான் உங்ககிட்ட இன்சர்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்சர்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட சைன் வாங்குவாங்க. இது உண்மையா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட சைன் வாங்கிடுவாங்க. ஏன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் அவங்க சப்மிட் பண்ணணும். அ இவ்ளோ பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவ்ளோ பேஷண்ட்ஸ்க்கு நாங்க காப்பர் டீ போட்டுருக்கோம். இந்த மாரியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டுன்னு, அ அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்.
ஏன் அவங்க வந்து உங்கள கேட்காம சப்மிட் பண்ண சாரி உங்கள கேட்காம இன்சர்ட் பண்றாங்கன்னா, இதுதான் ரீசன். சீக்கிரமா நீங்க வந்து 2வது குழந்தை நின்னுடுச்சு, இல்ல 3வது குழந்தை நின்னுடுச்சு. சில பேர் வந்து ஃபேமிலி பிளானிங் ஒத்துக்க மாட்டாங்க 2 குழந்தை பொறந்த பிறகும். ஸோ அவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட்ல கேட்காம தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. இதுக்கான ரீசன் இதுதான். நீங்க 3 மந்த்ஸ் கழிச்சு வரமாட்டாங்க. எத்தன பேர் வருவாங்க? வெல் எஜுகேட்டடா இருந்தாலும் சரி, இல்லிட்ரேட் பெர்சனா இருந்தாலும் சரி, 3 மந்த்ஸ் கழிச்சு ஞாபகம் வச்சுட்டு நெறைய பேரால வர முடியாது. மேபி சில பேர் வருவாங்க. ஆனா நம்ம வரமாட்டோம். அதனால வந்து அவங்க வந்து நம்மள கேட்காமலே இன்சர்ட் பண்ணிர்றாங்க. 2வது இன்சர்ட் பண்ணாம, உங்கள கேட்டு தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பேஷண்ட் சில பேர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டைம் இல்ல. ஸோ அதனால எல்லாருமே வந்து கேட்கறதில்ல. நாம யாரும் அந்த கவர்மெண்ட் நர்ஸையோ, டாக்டரையோ நம்ம கேள்வி கேட்கறதே கிடையாது. வந்து இந்த காப்பர்ட்டி வச்சுக்கணும்னு சொன்னா வரமாட்டேங்கிறாங்க. இது மாதிரிலாம் நாங்க பார்த்துட்டு, பேஷண்ட்ஸ் வராதனால இவங்களால நாங்க தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து திட்டு வாங்குறோம். இவங்களால எங்களுக்கு நெறைய ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால நாங்க பேஷண்ட்ஸ கேட்காமலே காப்பர்ட்டிய இன்சர்ட் பண்ணிர்றோம். இப்படி இன்சர்ட் பண்ணும்போது அவங்க வந்து இன்சர்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட சைன் வாங்குவாங்களாம். அப்ப கம்பல்சரியா சைன் வாங்கணுமா. இப்ப பேர்கிட்ட கேட்பாங்களாம். அதாவது எல்லார்கிட்டயும் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. பட் காப்பர்ட்டி பத்தி நாலேட்ஜ் இருக்கவங்க அவங்களே டாக்டர்ஸ் கிட்ட கேட்பாங்க. நீங்க எனக்கு காப்பர்ட்டி இன்சர்ட் பண்ண போறீங்களான்னு. இல்ல வேண்டாம் நான் 3 மந்த்ஸ் கழிச்சு வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பா விட்டுருவாங்களாம். ஆனா சில பேர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறதுனால நாங்க வந்து யாரையுமே கேட்கறதில்ல. நாங்க வந்து இன்சர்ட் பண்ணிர்றோம். நான் அது அது மட்டும் இல்லாம இந்த மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாங்க. நரிக்குறவர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள வந்து கன்டினியூஸா வந்து கன்சீவ் ஆயிட்டு வந்துட்டே இருப்பாங்களாம். ஒரு குழந்தைக்கு 5 மாசம் தான் இருக்குமா, அதுக்குள்ள இன்னொரு குழந்தையாம். அந்த குழந்தை பொறந்து 2 மாசம் தான் இருக்குமா, அதுக்குள்ள கன்சீவ் ஆயிடுவாங்களாம். அது அவங்க அந்த குழந்தைய வந்து கலைக்கவும் மாட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து குழந்தை அப்படின்றது அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, "நாங்க வந்து இந்த மாரி மலைகள்ல வாழ்றோம். எங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. காலையில திடீர்னு என் குழந்தைக்கு ஏதாவது பாம்பு கீம்பு கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? அதனால நாங்க வந்து குழந்தைங்க ஒரு 4, 5 குழந்தையாச்சும் நாங்க வந்து பெத்துப்போம்" அப்படின்ட்டு சொல்றாங்க. 2வது அவங்களோட ஹெச்பி லெவல்ல வெறும் 5 அந்த மாதிரி தான் இருக்குமாம். அதுக்கேத்த மாரி அவங்க ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொன்னாலும் அத ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களாம். ஸோ அதுக்குனால என்ன பண்றாங்க, இவங்க வந்து இத ஓனா வந்து எடுத்துக்கிறாங்களாம். கவர்மெண்ட்ல வந்து இவங்க வந்து ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணுமா. இது வந்து எனக்கு சொன்னது. அதாவது எவ்ரி மந்த் இல்லன்னா எவ்ரி 6 மந்த் ஒன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் மாரி வைப்பாங்களாம். அந்த மீட்டிங்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போட்டி நடக்குமாம். எப்படி சொல்றதுன்னா, இந்த ஜிஹெச்ல எவ்ளோ லேபர் நீங்க பார்த்துருக்கீங்க? எவ்ளோ டெலிவரி பார்த்துருக்கீங்க? எவ்ளோ பேருக்கு நீங்க காப்பர் டீ போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டுன்னு கேட்பாங்களாம். இப்ப காப்பர் டீ போட்டா மட்டும் தான் இப்ப கவர்மெண்ட்ல டெலிவரி ஆனா 18,000 சம்திங் வந்து கவர்மெண்ட்லேருந்து மணி குடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மணியே வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆகுமா. அதெல்லாம் அவங்க நோட் பண்ணி அந்த ரெக்கார்ட்ல சப்மிட் பண்ணணுமா. சப்போஸ் சில பேஷண்ட் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ அவங்களோட மணி வந்து ரெட்யூஸ் ஆகுமா. நான் கேட்டேன், அப்ப 18,000 ரெட்யூஸ் ஆகுமான்னு கேட்டேன். இல்ல 18,000லாம் ரெட்யூஸ் ஆகாது. ஒரு 2,000, 3,000 மட்டும் கம்மி பண்ணிடுவாங்க. காப்பர் டீ வைக்கலன்னா. சாரி 2000, 3000 மட்டும் ரெட்யூஸ் ஆகும். காப்பர் டீ வைக்கலன்னா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாரி வந்து காப்பர் டீ இன்சர்ட் பண்ணல. அந்த பேஷண்ட் எனக்கு வேணான்னு சில பேர் சொல்லிட்டாங்கன்னா, அத அவங்க ரெக்கார்ட்ல நோட் பண்ணிட்டு, அவங்களுக்கு வர அந்த 18,000ல இந்த மாரி சம் அமௌண்ட் வந்து அவங்க வந்து வித்ஹெல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ இந்த மாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நெறைய போட்டிகள் இருக்கு. ஏன்னா, இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அவங்க ரெக்கார்டா குடுக்கணும். உங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன நீங்க இவ்வளோ கம்மியா டெலிவரி தான் பார்த்துருக்கீங்கன்னா, அப்போ உங்ககிட்ட சர்விஸ் சரி கிடையாது. நீங்க பேஷண்ட்ஸ் கிட்ட உட்கார்ந்து பேசுறது கிடையாது. அந்த மாரி சொல்லிட்டு அவங்கள கேள்வி கேட்கறாங்களாம். ஸோ இதனால என்ன பண்ணிர்றாங்க, நர்ஸஸோ, டாக்டர்ஸோ என்ன பண்ணிர்றாங்கன்னா, நம்மள கேட்காமலே நம்மளுக்கு இந்த காப்பர்ட்டிய இன்சர்ட் பண்ணிர்றாங்க. ஸோ இதனால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, ஜிஹெச்ல வந்து நம்மள கேட்காம காப்பர்ட்டி இன்சர்ட் பண்றாங்க. ஆனா, கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி பேஷண்ட்டோட கன்சர்னோட தான் நமக்கு காப்பர்ட்டிய இன்சர்ட் பண்ணணுமா. ஆனா, நம்ம இத வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. சில பேஷண்ட் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றதுனால, அவங்க எல்லாருக்கும் இத அப்படியே ஃபாலோ பண்ணிர்றாங்க. கேட்காம இன்சர்ட் பண்றாங்க. இதுதான் வந்து இதோட இதுவாம். இத நான் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதேமாரி அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாரி ரெக்கார்ட்ஸ் இருக்காம். நீங்க சரியா பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் உங்ககிட்ட பேஷண்ட் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றதுனால, ஹாஸ்பிட்டலுக்கே போட்டி இருக்கிறதுனால, அவங்க இந்த மாதிரியான இதுவெல்லாம் பண்றாங்க.
2வது இந்த மாரி உடனே கன்சீவ் ஆயிட்டு வராங்க பார்த்தீங்களா? சில பேஷண்ட் அவங்களுக்கு என்னதான் நாலேட்ஜ் இருக்கவங்களே இந்த காலத்துல இந்த மாதிரியான தவறுகள தான் பண்றாங்க. அத வந்து சொல்ல முடியாது. நம்ம யாரையுமே வந்து குறை சொல்லவே முடியாது. மிஸ்டேக்ல நடந்தது, பை சான்ஸ்ல நடந்தது, எதுவா வேணாலும் இருக்கலாம். நடந்துருது. குழந்தை உருவாகிடுது. அந்த குழந்தைய நம்ம அபார்ட் பண்ணும்போது, உண்மையாவே எல்லா டைமுக்கும் அது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன் நம்ம வந்து இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும்? அதனால அவங்க காப்பர்ட்டிய வச்சுடுறாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட்ல போற காப்பர்ட்டி வந்து குவாலிட்டியானதான்னு கேட்டீங்கன்னா, ஆ என்ன கேட்டீங்கன்னா, அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஹாஸ்பிட்டல் தான் நான் சொல்லுவேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல நல்ல குவாலிட்டியாவே போடுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அது உடனே விழுந்துருது, பொசிஷன் மாறிடுது. அ அதுவாவே தனியா வந்துருது. நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. நெறைய பேர நான் கேட்டுருக்கேன். நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணும்போது 2 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த ஸ்ட்ரிங் வெளியில தெரியிற மாரி தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து ஏன் வெளியில தெரியிற மாரி இருக்குன்னா, ஒரு ஃபோர்செப்ஸ் வச்சு நீங்க வேணான்னு எப்போ சொல்றீங்களோ, அத அவங்க ரிமூவ் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. சில பேருக்கு 2 சென்டிமீட்டருக்கு மேல கூட விட்டுருப்பாங்க. சில பேருக்கு நல்லா ஒட்டையும் அத கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இன்னும் 2 சென்டிமீட்டருக்கு கீழ வரா மாரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அது ஒரு மாரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல உடனே போய் அத ரிமூவ் பண்ண சொல்லிடுங்க. இந்த காப்பட்டி வைக்கிறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு? ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அ அந்த கொஷின்ஸ்லாம் நானாவே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் மக்கள் மனசுல இருக்கும். ஸோ, அதுக்கெல்லாம் என்னென்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ, அதெல்லாம் வந்து ஒண்ணொண்ணா உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காப்பர் டீ வச்சா பீரியட்ஸ் வந்து நின்னுடுமா? காப்பர் டீ வச்சா பீரியட்ஸ் வந்து நிக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சொல்லப்போனா பீரியட்ஸ் வந்து அதிகமா தான் ஆகும். ஹெவி ஃப்ளோ ஆகும் காப்பர் டீ வச்சா. அதுவுமே வந்து கொஞ்ச நாளைக்கு தான். ஒரு இன்சர்ட் பண்ண ஒரு 3 to 4 மந்த்ஸ் அந்த பீரியட்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஹெவி ப்ளீடிங்கா இருக்கும். இதே நான் இன்னொன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஹார்மோனல் அயோடின் சொல்லிட்டுன்னு. அது வச்சா நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடும். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டாப்பே ஆகுறது கூட இருக்கு. இது எத பொறுத்து இருக்குன்னா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த டைப். அது அந்த டைப் அந்த பிராண்ட், அந்த டைப்பு, அவங்களோட பேஷண்ட் ஹெல்த்து, அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் அத பொறுத்து தான் இருக்கு. ஆனா காப்பர் டீ வச்சா உங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. மேபி உங்களுக்கு வந்து ஹெவி ப்ளீடிங்கான வருமே தவிர, உங்களுக்கு காப்பர் டீ வைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகாது. அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து காப்பர் டீ இருக்கும்போது நம்ம காண்டம்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா, சில பேருக்கு வந்து இந்த மாரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நீங்க காப்பர் டீ வச்சாலுமே காண்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 பேருக்குமே ரொம்ப நல்லது. 3 கொஸ்டின் வந்து அ இப்போ வந்து உங்க பார்ட்னர் வந்து உங்களுக்கு வச்சிருக்க காப்பர் டீய வந்து ஃபீல் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். சில பேருக்கு ஃபீல் பண்ண முடியும். சில பேருக்கு ஃபீல் பண்ண முடியாது. இது எப்படி சொல்றதுன்னா, இதுவுமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் டைப் தான். அ அந்த ஸ்ட்ரிங் வந்து வெளியில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா உங்களால அத ஃபீல் பண்ண முடியும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேஸஸ்ல வந்து உங்க பார்ட்னர் வந்து உங்களுக்கு காப்பர் டீ வச்சிருக்கிறத ஃபீல் பண்ண முடியாது தான். ரொம்ப ரேரா தான் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நம்ம இந்தியால, தமிழ்நாட்டுலன்னு வச்சுக்கோங்களேன். காப்பர் டீ எவ்ளோ காஸ்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜிஹெச்ல ஃப்ரீயா வச்சுருவாங்க. இதே நீங்க வெளியில ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான காப்பர் டீ வைக்கணும் அப்டின்னா, ஒரு 2000லேருந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. 2000 தான். ஆனா, இன்னும் நல்லா பிராண்டடா, நல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லலாம் நீங்க போனீங்கன்னா, 5000 வரைக்கும் அ உங்களுக்கு இதுக்கு சார்ஜ் பண்றாங்க. இதோட லைஃப் டைம் கேட்டீங்கன்னா, 10 இயர்ஸ் வரைக்கும் அப் டூ 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களால இந்த காப்பர் டீய வச்சுக்க முடியும். ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்க ஒரு 5000 2000 ஸ்பெண்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியான காப்பர் டீ வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிரச்சனை, உங்களால தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறதுக்குலாம் பயப்படுறவங்க, ஸோ இந்த வழிய வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏன் காப்பர் டீ? இதோட கம்பேர் பண்ணும்போது, ஏன் காப்பர் டீய சூஸ் பண்றோம்னா, நான் சொன்னது தான். ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் வந்து 21 டேஸ்க்கு கன்டினியூஸா டேப்லெட் எடுக்கணும். ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் போச்சு அதோட எஃபெக்ட் இல்ல.
அண்ட் செகண்ட் திங் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ். நீங்கள் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸும் எவ்ரி 4 மந்த்ஸ் எடுக்கணும். அதையும் நீங்கள் விட்டுட்டனாலும் அதுலேயும் பிரச்சனை தான். அதுலேயும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஹார்மோன் அயோடி இருக்குது. அதை ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி உங்கள் பீரியட்ஸை ஸ்டாப் பண்ணிடும். இது எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போதும் நம்ம நம்ம கவர்மெண்ட்ல ப்ரிஃபர் பண்ணுறது, நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலில் ப்ரிஃபர் பண்ணுறது காப்பர் டீ தான் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அதனால தான் காப்பர் டீயை எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கொஷின் வந்து காப்பர் டீயை வந்து எப்போ வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான். உங்களுக்கு மென்சஸ் ஆகும் பார்த்தீங்களா? இப்போ வந்து காப்பர் டீ எப்போ இன்சர்ட் பண்ணோம்னா டெலிவரி ஆகி 3 to 4 மந்த்ஸில் தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஜிஹெச்சில் நம்ம கேட்காம இன்சர்ட் பண்ணிடுவாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது ஏன்றதுக்கான ரீசனும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா மென்சஸ் ஆகிட்டு 3 to 4 அந்த டேஸில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எக்கு வந்து லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் இன்சர்ட் பண்ணும்போது டாக்டருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குமா. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்களாம். அந்த காப்பர் டீ எப்போ டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும்னா, நான் உங்களுக்கு வந்து ஹெவியாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய பேரால் ஃபீல் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. காப்பர் டீ வச்சதுனால எனக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு. சில பேருக்கு வந்து காப்பர் டீ வச்சதுனால வெயிட் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அதெல்லாம் சொன்னா மெத்து தான். கிடையவே கிடையாது. நம்ம குழந்தை பிறந்திருப்போம். அப்பதான் காப்பர் டீ இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி வெயிட்டா இருக்கவங்களுக்கு வச்சிருந்தோம்னா நம்ம நார்மலாக சாப்பிட்டுருப்போம். யூஸ்வலாகவே குழந்தை பிறந்தவங்க பால் கொடுக்கணும், நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு சொல்லி சொல்லி நம்ம நல்லா சாப்பிட்டு வெயிட் நம்ம யூஸ்வலாகவே கெயின் ஆகிட்டு இருப்போம். இப்போ எனக்குலாம் நல்லா டெலிவரியில் வெயிட் கெயின் ஆனது தான். ஆனால் காப்பர் டீ வச்சனால தான் கெயின் ஆகிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு நமக்குள்ளே ஒரு நினச்சிட்டு இருப்போம். அதுமாதிரி ஆல்ரெடி சில பேர் உள்ளே இருப்பாங்க, அவங்க சாப்பிடவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர் நல்லாவே சாப்பிட மாட்டாங்க. அவங்க இன்னும் வந்து ஃபீட் பண்ணுறதுனால இன்னும் அவங்களுக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த காப்பர் டீ வச்சதுனால வெயிட் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் காப்பர் டீ வைக்கிறதுனால வெயிட் கெயினும் ஆகாது, வெயிட் ரெடியூஸும் ஆகாது. இது ஒரு மெத்தட் தான். எல்லாரும் இதை வந்து வெயிட் கெயின் ஆகுது, வெயிட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அண்டு சில கேசஸில் வந்து காப்பர் டீ வைக்கிறதுனால ஹெவி ப்ளீடிங் ஆகுது, ஹெவியாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது. கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும். அதை விட முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு இருக்கும். வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு யூட்ரஸ்லேயே கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ரொம்ப ரேர் கேசஸில் கண்டிப்பாக இதெல்லாம் வரலாமா சான்சஸ் இருக்கா. இதை நான் கேட்டதுக்கு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த அடிவேரில் இந்த சுருக்கு சுருக்குன்னு குத்துதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுருக்கு சுருக்குன்னு உங்களுக்கு குத்தினாலும் நீங்கள் யூரின் போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போலாம் வந்து உங்களோட அந்த காப்பர் டீயோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். மேபி வந்து அந்த நூல் வந்து கீழே ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது ரொம்ப கீழே இறங்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா அது பொசிஷன் மாதிரி வேறு இடத்துல போய் பிளேஸ் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்திட்டே இருக்குது. கண்டினியூஸாக நீங்கள் அந்த ப்ரிக்கிங் பெயினை வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து தயவு செஞ்சு டாக்டர் வந்து போய் கன்சல்ட் பண்ணி காப்பர் டீயை பெட்டர் ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா யூட்ரஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டோ இல்லை வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பெட்டர் ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. ரிமூவ் எப்போ பண்ணுவாங்க காப்பர் டீ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து மென்சஸ் டைமில் தான். மென்சஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து 4 to 5 டேஸ் அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு அதையும் ரிமூவ் பண்ணுவாங்களாம். ஸோ அப்பயும் வந்து இதையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். காப்பர் டீ வச்சா குழந்தை வந்து நிற்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்காது. ரொம்ப ரேர் கேஸ் தான். அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு 1000 பேரில் 1% அந்த மாதிரி பேருக்கு நின்று இருக்கா. அந்த மாதிரியான பேஷண்ட்டும் வந்திருக்காங்களாம். அப்போ உங்களுக்கு குழந்தை நின்றுட்ட பிறகு அந்த காப்பர் டீ வந்து அதையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியுமா. ஆனால் 99% வந்து காப்பர் டீ வச்சு குழந்தை நிற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதான். அந்த 1% வந்து வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஸோ வந்து ப்ளஸ் 99% இருக்குது, 1% மைனஸ் இதில் கண்டிப்பாக இருக்குது. ரெண்டாவது காப்பர் டீ வைக்கும் போது பெயின்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த பெயினை நம்மளால் கண்டிப்பாக டாலரேட் பண்ணிக்க முடியுமா, அதை நம்மளால் தாங்கிக்க முடியுமா. அது ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேலை தானா. சில செட் பண்ணும்போது இருக்கிற பெயினும் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது இருக்கிற பெயினையும் கண்டிப்பாக உங்களால் வந்து அதை வந்து டாலரேட் பண்ணலாம். வந்து எனக்கு தோணுன கொஷின்ஸு இதெல்லாம் இருக்குமா. அதாவது என்னோட தங்கச்சிக்கும் வந்து காப்பர் டீ வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அவளுக்கு வந்து வெயிட் ரொம்ப ரெடியூஸ் ஆச்சு. அவள் என்கிட்ட சொன்னது காப்பர் டீ வச்சிருந்தா வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்டலாம் அப்போவே கேட்டது, லேபர் வார்டில் இருக்க சிஸ்டர் கிட்டலாம் அப்போவே கேட்டது. ஸோ அவங்களெலாம் அதெல்லாம் சொன்னது தான். அதை தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ வந்து காப்பர் டீ நிறைய பேர் வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க. இதால் எதனா சைட் எஃபெக்ட் வருமா, இதால் எதாவது பிரச்சனை வருமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாதான்.
உங்களுக்கு இப்போ எனக்கு முதல் குழந்தை பொறந்துச்சு, நான் காப்பர் டீ வைக்கிறதுக்கு பயப்படுறேன் அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல டாக்டரா போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு, காப்பர் டீயால என்னென்ன பிரச்சனை, என்னென்ன நல்லது இருக்கு, இத எப்படி இன்சர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க கேட்டு அவங்க கிட்ட தாராளமா காப்பர் டீ வச்சுக்கலாம். எனக்கு ஒரு செகண்ட் பேபிக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இப்போ டெய்லி வந்து சேஃப்டியா நம்மளால ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்கலாம் கண்டிப்பா காப்பர் டீ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்க வந்து உங்களோட ஃபிசிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, நீங்க எத்தனை இருக்கு ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸு, ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸு, ஹார்மோன் ஐயோடி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது காப்பர் டீ வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்றது. ஸோ வந்து எனக்கு குழந்தை வேண்டாம், எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, டெய்லி எங்களால வந்து டேப்லெட் எடுக்க முடியாது, இன்ஜெக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்றவங்க இந்த காப்பர் டீ எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்ல ஏன் காப்பர் டீ கேட்காம போடுறாங்கன்றதுக்கான ரீசன சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரியான மக்கள்கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்க முடியல. 2வது அவங்களுக்கும் நெறைய ப்ரெஷர் வருது அப்படின்றதுனால வச்சுடுறாங்க. ஆனா நான் இன்னைக்கு சொல்லிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு டெலிவரி ஆகும்போது உங்களுக்கு காப்பர் டீ வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க அங்க சொல்லலாம். நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க கண்டிப்பா அத அக்செப்ட் பண்ணிப்பாங்களாம். நம்ம யாருமே சொல்லாததுனால தான் அவங்களும் சரி ஓகே இவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க அத இன்சர்ட் பண்ணிடுறாங்க. ஆனா நமக்கு தெரியுது, நமக்கு காப்பர் டீ இன்சர்ட் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியுதுன்னா, நம்ம அவங்க கிட்ட சொல்லலாமா? இல்ல நீங்க எனக்கு காப்பர் டீ வைக்காதீங்க, எனக்கு வேண்டான்னு நீங்க சொல்லிடலாமா? சொல்லிட்டு அவங்க வைக்க மாட்டாங்களா, 3 மந்த்ஸ் கழிச்சு நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அத அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அவங்க நோட் பண்ணிப்பாங்களாம். அதே மாரி எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்கனாலும், உங்களுக்கு வர அந்த 18,000லேருந்து மணிய வந்து அவங்க வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ இதுதான் இதோட வழிகள். காப்பர் டீய பத்தி இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு இதுல வேற ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுனாலும் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். நான் அதையும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஃப்ரெண்டு கிட்டயோ, நர்ஸ் கிட்டயோ கேட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நிறைய போட்டிருக்கேன். நான் முடிஞ்சால் போய் பாருங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது வேறு ஏதாவது வீடியோ, வேறு ஏதாவது அவேர்னஸ் வீடியோ எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே பாய். தேங்க்யூ.